ஒருவேளை நீங்க வாங்க போற கார்ல ஏர் பேக் ஓப்பன் ஆகி டம்மி பண்ணி வச்சிருந்தா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஆக்சுவலா ஏர் பேக்க டம்மி பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா பண்ணணும். ரீசென்ட் டைம்ல நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண 2 வண்டியில ஏர் பேக் டம்மி பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக காமிக்கிறேன். அண்ட் நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கிராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Volkswagen Jetta. இந்த வண்டியில லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடுல ஏர் பேக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. ஏர் பேக் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, டேஷ்போர்ட்ல இருக்க ஒரு பார்ட் வந்து கட் ஆகி அதுல இருந்து வெளிய வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் டேஷ்போர்டை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள புது ஏர் பேக்கை ரீசெட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ். இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஏர் பேக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பார்ட் அப்படியே பிளாஸ்டிக் மோல்டிங் மாதிரி டேஷ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஏர் பேக் இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். ஒருவேளை இருந்தாலும் ஜென்மத்துக்கு அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. ஏன்னா அவங்க பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணாங்களோ அதுலேருந்து ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. ஒருவேளை இந்த வண்டி வாங்கியிருந்தா சேஃப்டியில் ஹை ரிஸ்க் இருக்கிற வண்டியாக மாறி இருக்கும். அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் டோட்டலாக லாஸாக போயிருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா அமேஸ். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நல்லாவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அண்ட் பாடி ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சேசஸ்லேருந்து ஆப்ரான்ஸ் அண்ட் ஃபுல் பாடி ரீபெயிண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரீபெயிண்ட் பண்ணனால கார் பார்க்கறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது என்ன சிம்டம்ஸ் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தான் ஏர் பேக் இருக்குது. இந்த இடத்துல ஏர் பேக் ரிலேட்டடாக ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கிற வெஹிக்கிளில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பே தெரியாது. இந்த இடத்துல ஷேப் தெரியுதுன்னா அந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கு. ஏர் பேக் டிப்ளாயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். டீட்டெயிலாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா என்னங்கிறது தெரிய வந்துடும். பட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற இடத்துல நமக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. அதனால நம்மளால பார்க்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வண்டியிலுமே ஏர் பேக் வார்னிங் லேம்ப் டேஷ்போர்ட்ல எரியல. அதையும் டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இது எப்படி எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற எல்லா வண்டிக்குமே ஸ்கேனிங் டூல் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போது கிளியர் கட்டாக அதில் இருக்க எரர்ஸ் எல்லாமே நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சு கொடுத்துருது. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா எரர்ஸ் காமிக்குது. பட் என்னன்னா, விஷுவலாக நம்ம பார்க்கும்போது நம்ம டேஷ்போர்டில் வார்னிங் லேம்ப்ஸ் எதுவுமே கிடையாது. ஏர் பேக் ஓப்பன் ஆயிருக்கு, டம்மி பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் சைடு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவ்வளோ சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஏர் பேக் லேம்ப் எரியல. ஸோ சம்மரி ஆஃப் த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சரல்லேருந்து, மெக்கானிக்கல்லேருந்து, எலக்ட்ரிக்கல்லேருந்து, அதில் இருக்க காம்போனன்ட்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ப்ரொஃபஷனல் டூல்ஸை வச்சு, ப்ரொஃபஷனல் ஒரு டெக்னீஷியனை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, காரில் இருக்க கம்ப்ளீட் எரர்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தப்பிச்சிடலாம். ஸோ ஒரு கார் வாங்கும்போது குவாலிட்டி டெக்னீஷியனை வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.